நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றோம். அப்ப உண்மையான இஸ்லாத்திற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் சாட்சியாக இருக்கிறார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதன் அடிப்படையில் வயகுன ரசூல் அலைக்கும் ஷஹீதா, இறை தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருப்பார், நீங்கள் அகில உலக மக்களுக்கும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நடுநிலைமை சமுதாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களை, என்னுடைய இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? மறுமையிலே மனித இனம் முழுவதும் ஒன்று திரட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் கணக்கு வாங்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பொறுப்பு மிக்க பிரதிநிதி என்கிற அந்தஸ்திலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய விஷயத்திலே இவ்வாறு சாட்சி அளிப்பார். என்ன சாட்சி அளிப்பார்? இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரிய சிந்தனை, நற்செயல் மற்றும் நீதிமிக்க அமைப்பு ஆகியவளை பற்றிய அறிவுரைகளை எந்த விதமான கூடுதலும் குறைவில்லாமல் நான் இந்த மக்களிடத்தில் சமர்ப்பித்து விட்டேன் யா அல்லாஹ். நடைமுறையின்படி அவர்களுக்கு அதனை செயலாற்றியும் காட்டிவிட்டேன் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் விஷயமாக சாட்சி சொல்லுவார். அதற்கு பிறகு இறை தூதரை பின்பற்றியவர்கள், இறை தூதரின் மீது நேசம் கொண்டவர்கள், அன்பு காட்டியவர்கள், அவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பித்தால் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறாமே, அத்தகைய ஒவ்வொருவரும் நபிகளாருடைய பிரதிநிதிகள் என்கிற வகையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் பிற மக்களுடைய விஷயத்திலே இப்படி சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். எப்படி? இறை தூதர் எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தவற்றையெல்லாம் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலும், இறை தூதர் எவற்றையெல்லாம் எங்களுக்கு செயலாற்றி காட்டினாரோ அதனை உலக மக்கள் அனைவருக்கும் செயலாற்றி காட்டுவதிலும் நாங்கள் அவர்களுக்கு எந்த விதமான குறையையும் வைக்கவில்லை என்று சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். இதுதான் இதனுடைய பொருள். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, இப்பொழுது கேள்வி என்னவென்று சொன்னால், இறை தூதர்கள் சென்ற பாதையும் பணியும் இதோடு முடிந்துவிடவில்லை, இனியும் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு விவகாரங்கள், கொள்கை. முஸ்லிம் என்று சொன்னால் பிறப்பின் அடிப்படையில் மட்டும் முஸ்லிம் அல்ல என்பது நமக்கு தெரியும். தொப்பி போடுவதால் மட்டும் ஒரு மனிதன் முஸ்லிமாக முடியாது என்று தெரியும். தாடி வைப்பதால் மட்டும் ஒரு மனிதன் முஸ்லிமாக முடியாது என்று தெரியும். ஜிப்பா போடுவதால் மட்டும் ஒரு மனிதன் முஸ்லிமாக முடியாது என்று தெரியும். தலப்பாகை கட்டுவதால் மட்டும் ஒரு மனிதன் முஸ்லிமாக முடியாது என்று தெரியும். இதெல்லாம் வெளிப்புற அடையாளங்கள் மட்டும்தான். மற்றபடி இஸ்லாம் என்பது கொள்கையால் வருவது. என்ன அந்த கொள்கை? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கொள்கை, மறுமையை பற்றிய நம்பிக்கை. இப்படி பல்வேறு கொள்கைகளால் இஸ்லாம் வருகிறது. கொள்கை மட்டும் இருந்தால் போதுமா? அந்த கொள்கைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். இபாதத் என்கிற வழிபாடாக, தொழுகையாக, நோன்பாக, ஜகாத்தாக, ஹஜ்ஜாக. அப்பொழுதும் இஸ்லாம் வந்து விடுமா? அவர் முஸ்லிமாகி விட முடியுமா? முடியாது. என்ன செய்ய வேண்டும்? வாழ்வியல் விவகாரங்களிலும் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். ஒருவர் கொள்கை அளவில் தெளிவாக இருக்கிறார், வழிபாட்டில் தெளிவாக இருக்கிறார், எல்லா இபாதத்துகளையும் கரெக்டாக செய்கிறார், ஹஜ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கார், ஆனா வரதட்சணை வாங்குறார், வட்டி வாங்குறார், வாழ்வியல் விவகாரங்களில் இறைவனுக்கு கீழ்ப்படியவில்லை, முஸ்லிமாக முடியுமா? முடியாது. இனி அதற்கு பிறகு ஒருவர் வாழ்வியல் விவகாரங்களிலும் முழுக்க முழுக்க இஸ்லாமியனாக இருக்கிறார், அப்பொழுதாவது அவர் முஸ்லிமாக முடியுமா? முடியாது. யார் சொன்னார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகும் அவர் மீது ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை? நபிமார்கள் செய்த இந்த பணியை ஆற்றுவதற்காக முஸ்லிம்கள் இயக்கமாக வாழ வேண்டும், ஜமாத்தாக வாழ வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனா ஆமுருக்கும் பிஹம்ஸின், நான் உங்களுக்கு 5 விஷயங்களை கட்டளையிடுகின்றேன். அல்லாஹு அமரனி பிஹின்ன, அல்லாஹ் எனக்கு எந்த 5 விஷயங்களை கட்டளையிட்டானோ அதே 5 விஷயங்களை உங்களுக்கு நான் கட்டளையிடுகின்றேன். என்ன? அல் ஜமாத், இயக்கமாக வாழ வேண்டும். அசம், அந்த இயக்கத்தின் தலைமைக்கு சொல்லை கேட்க வேண்டும். வத்தாத், அதனுடைய தலைமைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வல் ஹிஜ்ரத், இறை மார்க்கத்திற்காக வேண்டி பயணப்பட வேண்டும். வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இறை மார்க்கத்திற்காக வேண்டி கடும் முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். இந்த 5 விஷயங்களை அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், அவற்றையே உங்களுக்கும் நான் கட்டளையிடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அன்னார் சொன்னார்கள், ஃபைன்னஹு மன் ஹரஜ மினல் ஜமாஅத்தி கீத ஷிப்ரின், எவன் ஒருவன் இஸ்லாமிய இயக்கத்தை விட்டு தனியாக, இஸ்லாமிய ஜமாத்தை விட்டு தனியாக விலகி நிற்கிறானோ, அவன் இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை தன்னுடைய கழுத்தில் இருந்து தூக்கி எறிந்து விட்டான் என்று சொன்னார்கள். இஸ்லாத்துடைய அடையாளத்தையே கழுத்தில் இருந்து தூக்கி எறிந்து விட்டான். எவன் ஒருவன் அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கமான
அறியாமை காலத்தினுடைய தனித்து இயங்குதல், தனித்து வாழுதல், தனித்து செயல்படுதல் என்பதுதான் அறியாமை காலத்தினுடைய பழக்கம். அதன் பக்கம் எவனாவது அழைப்பு கொடுத்தால் ஜஹன்னம், அவன் நரகத்தின் ஓரத்தில் தான் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அண்ணலாருடைய தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வயின் சாம வஸல்லா, அவன் தொழுது நோன்பு வைச்சாலுமா நரகத்தின் ஓரத்தில் இருப்பான்? தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், எல்லாம் செய்யறான், ஆனா தனித்து செயல்படுறான், இஸ்லாமிய இயக்கத்தில் இணைந்து செயலாற்றவில்லை, அவனுமா நரகத்தின் ஓரத்தில் இருப்பான்? ஆம், அவனும் நரகத்தின் ஓரத்தில் இருப்பான். அவன் தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, ஏன் அன்னஹு முஸ்லிம், அவன் தன்னைத்தானே முஸ்லிம் என்று கருதி கொண்டாலும் சரி, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வந்தான். அப்ப இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்க வேண்டும், ஜமாத்தில் இருக்க வேண்டும். ஜமாத்தில் இருக்கணும்னு சொன்னா அந்த ஜமாத் என்பது இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஜமாத்துகளாக கற்பனை செய்து கொள்ள முடியாது, இஸ்லாமிய அமைப்புகளாக கற்பனை செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? எந்த இயக்கத்தை விட்டு வெளியேறினால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதற்கு சமமோ அதற்கு பெயர் தான் இஸ்லாமிய இயக்கம், அதற்கு பெயர் தான் ஜமாத். இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் ஜமாத் இருந்து உங்களை விலக்கி வச்சுட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எந்த அமைப்பிலே இணைந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு நம்மிலே பல பேர்களும் பல்வேறு அமைப்புகளிலே நம்மை இணைத்துக் கொண்டவர்கள் தான். நம்முடைய மகல்லாக்களிலே மகல்லா ரீதியான அமைப்புகள், அரசியல் ரீதியான அமைப்புகள், ஜமாத்துகள், சின்னதும் பெரிதுமான அமைப்புகள் எப்படியெல்லாமோ இருக்கின்றன. அத்துணையிலும் இருப்பவர்கள் முஸ்லிம்கள் தான். ஏதோ ஒரு எம்எல்ஏ வந்து இங்கு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது சொன்னதை போல நாளைக்கே வந்து ஷைத்தான் ஒரு கட்சியை ஆரம்பித்தாலும் அதிலும் 4 முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்பதற்கொப்ப இன்றைக்கு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் எந்த இயக்கத்தையும் சாராதவர்கள் அல்ல, இயக்கம் சார்ந்தவர்கள் தான். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற இயக்க கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இயக்கத்தில் இணைந்திருப்பவர்களா? இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த அமைப்புகளில் இருந்து யாரையாவது நீக்கிவிட்டால் அல்லது அவர்களாகவே விலகிவிட்டால் இஸ்லாத்தை விட்டே விலகியதற்கு சமம் என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் அவர்களாகவே துண்டு துண்டாக சிதறிப்போய் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் கிரிமினல் குற்றச்சாட்டுகளையும் பாலியல் குற்றச்சாட்டுகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதனாலெல்லாம் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு விலகிவிட்டார்கள் என்று பரஸ்பரம் சொல்லுகிறார்களா? இல்லை, சொல்லுவதில்லை, சொல்ல முடியாது. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற ஜமாத் என்பது எந்த இஸ்லாமிய இயக்கத்தை விட்டு வெளியே நின்றால் இஸ்லாத்தை விட்டே வெளியேறியதற்கு சமமோ அதற்கு பெயர் தான் இஸ்லாமிய இயக்கம். அந்த ஜமாத் என்கிற வார்த்தைக்குள் பள்ளிவாசல் ஜமாத்துகளையும் நமக்கு மத்தியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளையும் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, நபிகளார் சென்ற பாதையினுடைய இறுதி இலக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஓரணியில் திரட்டுவது, ஒரு தலைமையின் கீழ் இயங்க செய்வது, ஒரு தலைமையினுடைய சொல்லை கேட்டு நடக்க செய்வது, இதுவும் நபிமார்கள் சென்ற பாதையின் இலக்கு. இப்பொழுது இந்த உண்மைகளை முழுக்க முழுக்க குர்ஆன் வசனங்களின் அடிப்படையின் பின்னணியிலேதான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கிறேன். ஒன்று கூட என் சொந்த கருத்தாகவோ ஜமாத் இஸ்லாமியுடைய கருத்தாகவோ எடுத்து வைக்கவில்லை. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பல்வேறு காலகட்டங்களாக என்னுடைய உள்ளத்திலே தேக்கி வைத்திருந்த உள்ள கிடக்கையை இன்றைக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். என்ன அந்த உள்ள கிடக்கை? இஸ்லாமிய பணி செய்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமை, நபிமார்களுடைய பணி செய்வதுதான் முஸ்லிமுடைய கடமை. அதை செய்யாமல் அவனுடைய இஸ்லாமியம் நிலை கொள்ள முடியாது என்பதை குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் தெரிந்து கொண்டு விட்ட பிறகு இப்பொழுது உங்களுக்கு முன்னால் 3 வழிதான் இருக்கிறது. இந்த 3 வழிகள் எதை ஒன்றை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுடைய இஸ்லாம் உறுதி செய்யப்படும், நீங்கள் முஸ்லிம்கள் தான். 3 வழிமுறைகளில் எதையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய இஸ்லாமியமும் கேள்விக்குறிதான். என்ன அந்த 3 ஆப்ஷன்கள்? ஒன்று, நாங்கள் இஸ்லாமிய இயக்கமாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் என்பது இந்த அகில இந்திய திருநாட்டிலே 70 ஆண்டுகளுக்கு மேலாக இகாமத்து தீனை குறிக்கோளாக கொண்டு இஸ்லாத்தை முழு வாழ்க்கையிலும் நிலைநிறுத்துவதற்கான பணியில் தான் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த